சித்ரா பௌர்ணமி பூஜை 4 மணிக்கு தொடங்கும்னு நான் போர்டுக்கு போட்டேன். அந்த புள்ள போடுது, உங்களுக்கு கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் 4 மணி அப்படின்னு போடுது. கிரிவலம் போடுறதுக்கும் மறந்துட்டேன், 4 மணின்னு போடுறதுக்கும் மறந்துட்டேன்னு போட்டால் ரெண்டே உள்டாவாக போடுது. நான் அந்த கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு காலையிலே போனாலும் கொஞ்சம் வரதுக்கு லேட்டாக, சரி ஒரு 4 மணிக்கு ஆரம்பிப்பேன், வேறு நிகழ்ச்சிகள் ஒன்று இல்லையான்னு போட சொன்னேன். அதான் இப்போது உங்கள் பையன் வந்தாப்புல, இங்கே எந்த தடையும் நமக்கு கிடையாது. நீங்கள் மீன் சாப்பிட்ருந்தாலும், கன்னியாகுமரியில் மீன் சாப்பிட்டாலும் இங்கே ஒரு தடையும் கிடையாது. நாம் சொல்கிறது எப்போவுமே அதுதான். நாம் இந்த தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி போட்ட வீடியோவை பக்கத்து ஊரில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, அவர் பெரிய இந்த இந்து மதத்துக்கு சேவைகள்லாம் செய்து தெரிகிற மாதிரி ஒரு நடிப்பு பாவலா காட்டுற ஒரு ஆள் நம்முடைய பக்தை ஒருத்தங்களை கூப்பிட்டு ரொம்ப எக்கியிருக்கார். அது என்ன உங்கள் குருஜி வந்து தீட்டெல்லாம் ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறாரு. நான் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு அவர்கிட்ட வாரேன், தீட்டுக்கு உண்டா இல்லையான்னு பார்த்துருவோம் அப்படின்னு அவர் புத்தகத்தில் போட்டிருக்கு தீட்டு அப்படின்னு. நம்ம பக்தையும் உடனே இதில் அவ்வளோதானே அறிவு, ரொம்ப வெலத்து போய் பயந்து போய், குருஜி அவர் இப்படி கேட்குறாரு அப்படி கேட்குறாரு. ஆமாம், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருந்தால் தானே எதிர்த்து ஆர்கியூ பண்ண தரணும். யோ, உனக்கு கொஞ்சமாக தில் இருந்தால், உங்கள் அம்மாவுக்கு முலையில் பால் குடிச்சிருந்தா அந்த புக்கை தீட்டை குறிச்சிட்டு வாயா, நீ பேசி ஜெயிச்சுட்டு போயிரு, நான் உனக்கு உன் முன்னுக்கு நான் மொட்டை போடுறேன்னு பேசியிருக்க வேண்டியதானே. அந்த கெத்து இல்லை. எப்படி இந்த வீடியோவையும் அங்கே ஒரு அம்மா இருக்குது, ஒரு சிபிசிஐடியில் ஒரு அம்மா, அந்த அம்மா இந்த வீடியோ தூக்கிட்டு போய் அவர்கிட்ட காட்டும் அந்த ஆள்கிட்ட. ஏன்னா அவளுக்கு தான் வேலை. அந்த ஆளுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன், தீட்டு இருக்குது, தீட்டுன்னு ஒன்று உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் கோயிலுக்கு போகிறாரு, இவருக்கு உடம்புக்குள்ளே மலை மூத்திரம் இருக்கா? இப்போ உடம்புக்குள்ளே நீங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறீங்க, உங்கள் உடம்புக்குள்ளே மலம் இருக்கா? இல்லையா? எல்லாம் மொத்தமாக ஆப்பையை போட்டு வலிச்சு போட்டு வெளியே போட்டிங்களா? இருக்குது. மூத்திரம் இருக்கா? இருக்குது. ஆம்பளைக்கு உடம்புக்குள்ளே விந்து இருக்கா? இப்போ ட்ரை பண்ணாலும் 5 நிமிஷத்தில் வெளியே வரும்ல. இல்லை பெண்களுக்கு உடம்புக்குள்ளே அந்த தீட்டுங்கிற ரத்தம் இப்போ உடம்புக்குள்ளே இருக்கா இல்லையா? சரி, இதெல்லாம் விட்டு நீங்களும் அந்த தீட்டில் பிறந்தவங்க தானே. உங்கள் அம்மாவுக்கு வசதி இல்லாத பீரியடில் உங்கள் அப்பாவுக்கு விந்தில் பிறந்தவங்க தான் நீங்கள் எல்லாரும். நீங்களே ஒரு தீட்டில் பிறந்தவங்க தான். அப்புறம் உங்கள் உடம்புக்குள்ளே இந்த கர்மாந்திரம் எல்லாம் இருக்குது. அப்புறம் நீங்கள் எப்படி தீட்டுன்னா வெளியே தான் ஒன்று இருக்குது, நாங்கள் தீட்டு இல்லாத ஆள்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லு, எனக்கு சொல்லு. நீ என்னவோ பெரிய சூடக கம்பெனியெல்லாம் வச்சோட நீ என்ன பெரிய பெரிய ஞானஸ்தனானே. ஞானத்துக்கும் உனக்கும் 1% சம்மந்தமே கிடையாதுங்க, எங்களுக்கெல்லாம் தெரியும். நீ குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆளுங்க எங்களுக்கு தெரியும். நீ ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு வாங்க கூட 5-6 எடுக்குடிகளை வச்சுக்கிட்டு கையில் தொட கொள்ளாத கேஸுகளை கூட வச்சுக்கிட்டு நீ நியாயம் பேசிக்கிட்டு தெரிகிற. அவ்வளோ பெரிய யோக்கியனா நீ அவனை புத்தகத்தை தூக்கிட்டு வா. புத்தகம் இல்லை, எந்த புத்தகம் வேணாலும் தூக்கிட்டு வா, நம்ம ஆர்கியூ பண்ணும். நீயே ஒரு தீட்டு. அப்படி பார்த்தா நீயே கோயிலுக்கு போகக்கூடாது. உன் மனசுக்குள்ளே ஃபுல்லாக அசிங்கம் அழுக்கு. நீ எவ்வளோ பெரிய தீட்டான ஆளுக்கு உன் மனைவிக்கு தெரியும். நீ எவ்வளோ பெரிய ஆளுக்கு உன் ஊருக்காரனுக்கு தெரியும். உன் உடம்புக்குள்ளே விந்து இருக்குது, மலம் இருக்குது, மூத்திரம் இருக்குது. நீயே ஒரு தீட்டில் பிறந்தவன் தான். நீ அப்புறம் தீட்டு அது தீட்டு இது தீட்டு அப்படி பார்த்தா நீயே கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. நீயே பேச மண்ணுக்குள்ளே போய் படுத்துறணும். நீயே இருக்கக்கூடாது. உண்மையில் இந்த வியாக்கியானம் பேசக்குள்ள 1000 பேர் தெரியும் ஊருக்குள்ளே. அதுக்கு எடுத்து கொடுக்க 1-2 பேர் ஆப்பையை தூக்கிட்டு தெரிகிறா. இவளுகெல்லாம் எங்கே போய் உருப்பட போகிறாளுங்க? இன்னும் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க போகுது. ஒரு ஞானத்தை சொன்னால், ஒரு உண்மையை சொன்னால் அதில் என்ன நியாயம் இருக்குங்கிறத நியாயத்தை பேசணும். இங்கே வரக்கூடிய பெண்களை கூப்பிட்டு வச்சு மண்டை குழப்புறது, இங்கே வரக்கூடிய பொம்பளைகளை கூப்பிட்டு வச்சு மிரட்டுறது, இதெல்லாம் அறிவிலித்தனத்தோட அறியாமையோட உச்சம். இதுக்கெல்லாம் தனக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. இதுக்கெல்லாம் தானும் உருப்படாது, தனக்கு குடும்பத்தையும் உருப்பட விடாது. இந்த கேஸுகள்லாம் நம்ம ஆசிரமத்துக்கு வரக்கூடிய பெண்களை பிடிச்சி வச்சு பிரெயின் வாஷ் பண்ணுறது, அப்படி பேசுகிறது. இதில் வேறு சமயம் கிடச்சா நமக்கு ஃபோன் பண்ணி, சாமி நீங்கள் எங்கே இதில் கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்களேன், இவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லுங்களேன். உனக்கு முதல்ல புத்தி சொல்லணும். வாடா, இந்த குளிரூமுகளை கொண்டு வச்சு உனக்கு முதல்ல புத்தி சொல்கிறேன் உனக்கு, அப்புறம் ஊருக்காரனுக்கு புத்தி சொல்லுவோம். அயோக்கிய பயலு. இவனுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி ஊர் விளங்கிடும், இல்லை கோயில் விளங்கிடும். எப்படி கூடி சீக்கிரம் அந்த கோயில் அந்த ஊரில் ஒரு துஷ்டி விடும், துக்கம் விடும். இவனுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, பைத்தியக்காரன் நாய்ங்க. உனக்கு ஆர்கியூ பண்ணுறதுக்கு தில் இருந்தால் நீங்கள் ஆர்கியூ பண்ணணும். தீட்டுன்னா என்ன? நீ உனக்கு வயசானவன நீ என்ன பெரிய ஞானஸ்தன் அர்த்தமா, இல்லை உனக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தமா? என்ன தெரியும் உங்களுக்கெல்லாம்? இங்கே பேசுகிறத குறிப்பு எடுத்துகிட்டு போய் ஊரில் பாடம் எடுக்கிற கேஸுகள் இதெல்லாம். இங்கே பேசுகிறதெல்லாம் குறிப்பு எடுத்துகிட்டு போய் இது அங்கே உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு, இங்கே யாராவது கொஞ்சம் நல்லா ரெகுலராக வந்தால் உடனே அங்கே உட்கார வச்சு மண்டையை கழுவுறது. அது அங்கே அவர் பேசுகிறது தப்பு, இவர் பேசுகிறது தப்பு. இப்படி தான் ஒருத்தன் இங்கே சினிமா பாட்டு போட்டாங்கன்னு கோவிச்சிட்டு போனான். அங்கே போய் பார்த்தா கிளவிகள் கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கான். அங்கே இன்னொரு இடத்துல போய் கிளைகள் கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி தாளம் போட்டுக்கிட்டே இருக்கான். டேய்,
இங்கே சினிமா பாட்டு பாடினதுக்கு நீ கோவிச்சிட்டு போன, அங்கே போய் கிளைகள் கூட உட்காந்துருக்க, ஒரு ஆம்பளைகள் கூட போய் உட்கார தெரியாதா? மலர்களின் நடுவிலே ஒத்த ரோசா, கிளவிகள் மத்தியிலே காமராசா. இவன் எங்கே போனாலும் இவனுக்கு இதே வேலை. அப்புறம் இங்கே நம்மளை குறை சொல்லிட்டு போகிறோம், சினிமா பாட்டு பாடிட்டாங்க. சினிமா பாட்டுலேயும் நியாயமான பாட்டு இருக்குது, ஆன்மீக பாட்டுலேயும் கோமாளித்தனமான பாட்டு இருக்குது. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? பக்திங்கிறது ஆத்மார்த்தமாக மனசில் இருக்கணுமே ஒழிய உனக்கு அந்த கேவலமான புத்தியில் இருக்கக்கூடாது. அது ஏன் கண்ணில் பார்த்து படுது பாரு, உங்கள் வீடியோ உங்கள் கர்மெல்லாம் ஏன் கண்ணில் படுது பாரு. அவன் கிளவி மத்தியிலேருந்து அழகாக தாளம் போடுறான். ஏன்னா ஒரு ஆம்பளை மத்தியில் உட்கார தெரியாதா? அவ்வளோ வெளிநாட்டு கிளவிகளாக உட்காந்துருக்கு, அதில் போய் நடுவில் போய் உட்காந்துருக்கான் ஒத்த ரோசா. இவன் சரியான காமராசா. இவன்லாம் 75 வயசானாலும் இன்னும் அந்த புத்தி போக மாட்டேங்குது. எங்கே போனாலும் உனக்கு இதே வேலை, கர்மம். இதெல்லாம் பேசணும்னு எனக்கு தலைவிதி. அதனால் இங்கே இருக்கிற பக்தர்கள் கொஞ்சம் நீங்கள் ஆர்கியூ பண்ணுற இடத்துல இருக்கும். எவனாவது இப்படிங்க பேசுகிறத கேட்டு மண்டை கழுவும் அவங்கள அங்கே வச்சு. என்ன அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு எதாவது பேசணும் அவர்கிட்ட வா, பேசிட்டு போ. நீங்கள் சமீபத்தில் இப்போது தேர்தல் முடிவு வரல, இப்போ சிட்டிங் சிஎம்மோட ஒரு நெருங்கின அனுதாபி ஒருத்தர், அவர் எக்ஸ் மினிஸ்டர். அவரே ஒரு வாட்டி எங்களோட கோயம்புத்தூரில் காரில் ட்ராவல் பண்ணார். அவர் 40 ஆண்டு காலம் அந்த கட்சியில் இருக்கிறவர். என் கூட வந்த நண்பர் சொல்கிறாரு, யோ எங்கிட்டலாம் ரொம்ப பேசுவதில்ல, அவர்கிட்ட பேச பார்ப்போம் அப்படின்னு என்கிட்ட. அவர் பேசினார், இங்கேருந்து கோயம்புத்தூர் வரை பேசணும். கடைசியில் அந்த ஆள், விட்டுருங்க சாமி நான் வேணா கட்சியை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன்ட்டார். பேச முடியாது, நீங்கள் பேச முடியாது என்கிட்ட. ஏன்னா எனக்கு தெரியும் எதை பேசணும், எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும். நீ எந்த வேத வித்தகன் வேணாலும் என்னை கூட்டிகிட்டு வர, நான் பேசுகிறேன். தீட்டுனா என்ன, தீட்டோட மகிமை என்ன, நான் பேசுகிறேன், உனக்கு பேசுகிறேன். நீங்கள்லாம் அல்பண்டா, அல்பங்களும் மேலே புரிஞ்சுக்கோங்க. நீங்கள்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி ஊரை வழங்காது, குடும்பம் வழங்காது. பார்த்துக்கிட்டே சீக்கிரம் துட்டி விழுதா இல்லையான்னு. யோகிராம் சரத்குமார்.